வணக்கங்க, வாழ்க வளமுடன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நேச்சுரல் பயோ என்சைம் யூஸ் பண்ணி செம்பருத்தி கற்றாழை ஷாம்பு எப்படி வீட்டிலேயே செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ எல்லாருக்குமே விழிப்புணர்வு முழுமையாக கெமிக்கல் வாழ்க்கையிலேருந்து விடுபட்டு இயற்கை வாழ்க்கை முறைக்கு மாறணும்னு சொல்லி எல்லாருமே முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. சில பேர் முழுமையாக மாறிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அந்த கெமிக்கல் பயன்பாட்டை நம்ம குறைக்கணும்னு சொன்னால் அதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது நேச்சுரல் பயோ என்சைம். இந்த நேச்சுரல் பயோ என்சைமை நீங்கள் வீட்டிலேயே செஞ்சு பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டிங்கன்னா நீங்கள் வாங்குகிற எந்த ஒரு கெமிக்கல் பொருளையும் வாங்கவே தேவையில்லை. அதாவது காலையில் எழுந்திரிச்சு பல்லு விளக்கிறதுலேருந்து நம்மளோட எல்லா பயன்பாட்டுக்குமே இந்த பயோ என்சைம் ரொம்ப உதவியாக இருக்குது. என்னோட பயோ என்சைம் நேச்சுரல் பயோ என்சைம் எப்படி செய்யுது அப்படிங்கிற வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க போய் பாருங்கள். மொத்தம் என்சைம் பற்றி 5 வீடியோ போட்டிருக்கேன். எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன வீடியோஸ் தான். அதை போய் பாருங்கள், அதை செய்ய ஆரம்பிங்க. ஏன்னா பயோ என்சைம் செஞ்சு ரெடி ஆகிறதுக்கு 90 நாட்கள் ஆகும். அதனால் இந்த வீடியோ பார்த்துட்டு உடனே செய்ய ஆரம்பிங்க. இந்த பயோ என்சைம் வச்சு ஷாம்பு எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. வாங்க பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஷாம்புக்கு நான் செம்பருத்தி இலை, கற்றாழை, பூந்திக்கொட்டை இது 3 பயன்படுத்தி செஞ்சுருக்கேன். பொதுவாகவே எல்லாருக்குமே தெரியும் செம்பருத்தி இலை தலைமுடிக்கு ரொம்ப நல்லது. அதிலே பார்த்தீங்கன்னா செம்பருத்தி இலையை நல்லா அரைச்சி தலைக்கு தேய்ச்சி குளிப்பாங்க. அதுலேருந்து நுரை மாதிரி வரும். அதே மாதிரி கற்றாழையும் ரொம்ப நல்லது, தலைமுடிக்கு நல்லது. மற்றபடி எல்லா உபயோகத்துக்குமே கற்றாழை ரொம்ப நல்லது. பூந்திக்காயும் பார்த்திங்கன்னா சீக்காய் அரைக்கிறதுலாம் இந்த பூந்திக்கொட்டை சேர்த்து அரைப்பாங்க. அதுவுமே தலைமுடிக்கு ரொம்ப நல்லது. இதெல்லாம் வச்சு நம்மளோட என்சைமை சேர்த்து எப்படி ஷாம்பு செய்யுதுன்னு பார்ப்போம். இந்த ஷாம்பு செய்கிறதுக்கு செம்பருத்தி இலை எடுத்துக்கோங்க. நாட்டு செம்பருத்தி, சிகப்பு செம்பருத்தி இருக்குது இல்லைங்களா, ஒத்தடுக்கு செம்பருத்தி, அதோட இலை எடுத்துக்கோங்க. நான் ஒரு 2 கைப்பிடி எடுத்திருக்கேன். அளவெல்லாம் இல்லை, நீங்கள் செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்து பூந்திக்கொட்டை, இது ஆப்ஷனல் தான். இது இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. இது இது பயன்படுத்தும் போது இதில் கொஞ்சம் நுரைத்தன்மை நமக்கு ஷாம்பில் கொஞ்சம் நுரைத்தன்மை கிடைக்கும். தலைமுடிக்கு நல்லது தான். அடுத்து பார்த்திங்கன்னா கற்றாழை இது பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்து தான் எடுத்திருக்கேன், வீட்டில் இருக்குது. அடுத்து நம்மளோட நேச்சுரல் பயோ என்சைம் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே வச்சு ஷாம்பு செய்ய போகிறோம். இதுக்கு முதல்ல கற்றாழையை தோல் சீவிட்டு அதில் இருக்க ஜெல்லை எடுத்துக்கோங்க. தோல் சீவிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம காய்கறி தோல் சீவோம் இல்லைங்களா, அதை வச்சு 2 சைடு இருக்க முள்ளை முதல்ல எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா அது மாதிரி பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. 2 சைடு அந்த முள்ளை எடுத்துகிட்டு அப்படியே அதாலேயே இந்த தோலையும் சீவலாம். இந்த மாதிரி தோலை நல்லா சீவிட்டு அந்த ஜெல்லை எடுத்து நம்ம அதை அரைச்சி தான் பயன்படுத்த போகிறோம். இந்த ஜெல்லை கத்தியால் எடுக்கிறத விட இந்த மாதிரி இந்த உதடு இல்லாத டம்ளர் வச்சு இல்லைனா இந்த மாதிரி மூடி வச்சு நம்ம அப்படியே வறண்டணும் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக நமக்கு ஜெல் வந்துடும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஈஸியாக ஜெல் வந்துடும் நமக்கு. கற்றாழை ஜெல்லை எடுத்துட்டோம். இப்போ இந்த கற்றாழை ஜெல்லை இப்படியே போட்டு மிக்ஸியில் அரைச்சோன்னா சில சின்ன சின்ன துண்டுகளாக கிடக்கும். அதனால் இந்த உதடு இல்லாத இந்த டம்ளர் இல்லைனா அந்த மூடியை வச்சு நம்ம என்ன பண்ணோன்னா அந்த மாதிரி இப்படி குத்தி விட்டிங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் இப்போயே கொஞ்சம் பொடி சின்ன சின்ன பீஸாக ஆகும். அதை நம்ம அரைக்கும் போது நமக்கு அதில் சின்ன சின்ன கட்டிகள் வராது. இப்போது செம்பருத்தி இலையை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்குவோம். இதுக்கு நிறைய தண்ணி விட்டு அரைக்காதீங்க. ஃபஸ்ட்டு சும்மா ஒரு 2 ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சமாக, ரொம்ப தண்ணி தேவைப்படாது, கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். இல்லைனா நம்ம என்சைம் சேர்த்து கூட கொஞ்சமாக என்சைம் சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நீங்கள் ஷாம்பு எதில் ஸ்டோர் பண்ண போகிறீங்களோ அந்த டப்பாவில் அதை ஊற்றிடுங்க. அடுத்து கற்றாழை ஜெல்லை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்குவோம். மன்னிக்கணும், கற்றாழை அரைச்சி அந்த வீடியோ தவறுதலாக டெலிட் ஆகிடுச்சு, என்னால் காட்ட முடியல. இந்த கற்றாழை அரைச்சி பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு நுரையாடி ஷாம்பு மாதிரியே வந்தது. அவ்வளோ அழகாக இருந்துச்சு, என்னால் காட்ட முடியல, மன்னிக்கணும் ப்ளீஸ். அதே கற்றாழையும் அரைச்சி அந்த ஷாம்பு எதில் ஸ்டோர் பண்ணுறீங்களோ இந்த செம்பருத்தி பேஸ்ட் ஊற்றிருக்கீங்க இல்லைங்களா, அதிலே சேர்த்து ஊற்றிக்கோங்க. அடுத்து பூந்திக்காயும் 2 ஓட்டு ஓட்டிட்டு அதிலே கலந்துக்கோங்க. இந்த பூந்திக்காய் பார்த்திங்கன்னா அது உடச்சி உள்ளே இருக்க விதையை எடுத்துகிட்டு உள்ளே இருக்க அந்த ஓடை தான் நம்ம எல்லாத்துக்குமே பயன்படுத்துவோம். இதையும் அந்த ஷாம்பு கூட நல்லா கலந்துடுங்க. இப்போ அது கூட நம்மளோட என்சைமையும் அதில் ஊற்றிடுங்க. திரும்பவும் ஒரு முறை மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்சைம் கலக்கின வீடியோவும் தவறுதெல்லாம் டெலிட் ஆகிடுச்சு, அதனால் காட்ட முடியல. பட் நெக்ஸ்ட் பேட்ச் செய்யும்போது கூட நான் வீடியோ போஸ்ட் பண்ணலாம். பட் அதுக்கு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க, அதனால தான் நான் இப்போவே இந்த வீடியோ போஸ்ட் பண்ணேன். இது அளவெல்லாம் இல்லைங்க, நம்ம எந்த அளவுக்கு வேணாலும் நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க. இப்போ இந்த பாட்டிலில் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி இலை அரைச்ச பேஸ்ட்டு, கற்றாழை ஜெல் அரைச்ச பேஸ்ட்டு, அதுக்கடுத்து பூந்திக்காய், அடுத்து நம்மளோட நேச்சுரல் பயோ என்சைம், இது எல்லாமே கலந்து நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுருங்க. நமக்கு ஷாம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வெள்ளையாக நுரை மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அது அந்த கற்றாழை அரைச்ச நுரை தான் அது. இதில் கடைசியாக கொஞ்சம் லெமனும் ஆட் பண்ணியிருக்கேன். லெமன் பார்த்திங்கன்னா தலைமுடிக்கே நல்லது, நல்லா வாசனையாக இருக்கும் ஷாம்பு.
நேச்சுரல் பயோ என்சைம் வச்சு செம்பருத்தி கற்றாழை ஷாம்பு தயாராகிடுச்சு. நம்ம வீட்டிலேயே செஞ்சாச்சு. இதை நான் யூஸ் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ண. ரொம்ப நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. முடி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஷைனிங்காக பொசு பொசுன்னு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. முதல் நாள் எண்ணெய் தடவி வச்சுட்டு மறுநாள் இந்த ஷாம்பு போட்டு நான் குளித்தேன். அவ்வளோ அருமையாக இருந்தது. முடியில் இருக்க எண்ணெய் பசையெல்லாம் போயிட்டு பொசு பொசுன்னு சாஃப்டாக ஷைனிங்காக பளபளன்னு முடி அவ்வளோ அருமையாக இருந்தது. அதனால் எல்லாருமே இதை முயற்சி பண்ணி பாருங்கள். 100% வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். தயவு செஞ்சு எதுவுமே கெமிக்கல் ஷாம்பு பயன்படுத்தாதீங்க, அது உடம்புக்கு நல்லது கிடையாது. எல்லாருமே இதை ட்ரை பண்ணுங்கள். அது இல்லாமல் உங்கள் தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே நம்ம பயோ என்சைம் செய்கிறதுக்கு சொல்லிக் கொடுங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் பதில் அளிக்கிறேன். வாழ்க வையகம். நன்றிங்க.